பொய்ய கூட அவன் அந்த ஐயா துண்டு போட்டுட்டு இருக்கிறான். அந்த துண்டு போடுத காலேஜ் பிள்ளைங்க படம் எடுத்துருக்கிறாங்க. இவளுக்கு நான் என்ன நான் சாகுற வரைக்கும் கொள்ளுங்க மேடம், கொள்ளுங்க. நான் என்ன தெரியாதுல்லடா அப்படி நடக்கும். நம்ம நிறைய மீட்டிங் போறோம், தெரியாதுல்ல, நீ அப்படி நினைக்காதீங்க. நான் போயிருந்தா கூட பரவாயில்லைங்க மேடம், அந்த நெரிசலை நான் சிக்கினேன். நான் போயிருந்தா கூட போயிடு பரவாயில்லைங்க மேடம். நான் அவனை இழைச்சிட்டு அவனை தொலைச்சிட்டேனே மேடம், அவனை தொலைச்சிட்டேனே. நான் போயிருந்தா கூட பரவாயில்லைங்க, நான் போகலையே. என்ன அத்தை நீ பத்திரமா இரு, நான் ரெண்டு போயிட்டேன் மேடம். இந்த மாதிரி பிள்ளை நான் போயிருந்தா கூட பரவாயில்லைங்க சார். நான் போயிருந்தா நான் அவளுக்கு என்னங்க சார் பதில் சொல்லுவா? அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு அவளுக்கு எதையுமே சொல்ல முடியாது. மேடம் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன் மேடம். எங்க புள்ள எங்க செல்ல புள்ள, அவன் ஒருத்தங்க எங்களுக்கு செல்ல புள்ள. எங்க வீட்டுக்கு கமெண்ட் எல்லாம் படிக்காதீங்க. யாராவது எதையா போடுவாங்க, நம்ம ஊர்ல நமக்கு தெரியும், நம்ம இருக்க முடியல பாத்துக்கலாம். கமெண்ட் பத்தியெல்லாம் யாரும் படிக்காதீங்க, எதையும் பார்க்க வேண்டாம். அவங்க எல்லாம் ஏதாவது போடுவாங்களா? அவங்க குடும்பத்துல போடுவாங்களா? அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, பாத்துக்கலாம். அவங்களுக்கு தெரியுமா இந்த ஊர் எங்க இருக்குது, இந்த ஊர்ல என்ன நடக்குது, நம்ம எவ்வளவு மன கஷ்டப்படுறோம்னு யாருக்கு தெரிய போகுது? அவங்க எல்லாம் போட்டு போயிருவாங்க கமெண்ட். அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், நம்ம பாத்துக்கலாம். ராகுல் காந்தி சார் அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி கேசி ரூபாஜி நேராக வந்து காங்கிரஸ் பார்ட்டிக்கு சரிமாருங்க, எதனால சொல்லுங்க, நம்ம நீங்க வைங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அதுகிட்ட கொண்டே கொடுத்தா எப்படி? அது ஒரு மாதிரி இருக்காதா? அது நீங்க கையில வைங்க. பொம்பளைங்க அதெல்லாம் வாங்குறது தெரியும் எனக்கு. இல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம்.